மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு தூத்துக்குடி வருகை தருவதாக முக்கிய தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை பெற இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். தற்பொழுது இந்த குழு நேரில் சென்று ஆய்வு செய்வதற்கு முன்பாக ஏதேனும் ஆலோசனை பெற இருப்பார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். கண்டிப்பாக இப்ப தென் மாவட்டங்கள்ல கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதியில அதிகமாக மழை பெய்ஞ்சிருச்சு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில கனமழை அதிகமா இருந்துச்சு. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய குழு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நோக்கி வந்திருக்கு. இந்த மத்திய குழு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சியில இந்த கான்பரன்ஸ் கால் தற்போது மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எங்க வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை பத்தி காணொலி காட்சியில விரிவாக சொல்லப்படுது. அதுல அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா சுமார் 20-25 இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுல சுமார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஹெலிகாப்டருக்கு மேல பணிகள் ஈடுபட்டு வருவதாக கூறிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அந்த மத்திய குழு பாதிக்கப்பட்ட இடங்களை போய் ஆய்வு பண்ண போக இருப்பதாக தகவல் வெளியாக வருகிறது. மத்திய குழுவுடன் சேர்த்து பாத்தீங்கன்னா இதற்கென்று சிறப்பாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே அந்த கான்பரன்ஸ் கால் இருந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான குழு அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழு ஆய்வு பண்ணுவதற்காக தயார் நிலையில் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.